தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் நடைபெறும் 4 தொகுதிகளிலும் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது குறித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். மதுரை திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் AK போஸ் வெற்றியடைய தீவிர தேர்தல் பணி மேற்கொள்ள வேண்டுமாறு அதிமுக நிர்வாகிகளிடம் நிதியமைச்சர் O பன்னீர்செல்வம் வேண்டுகோள் விடுத்தார். விளாச்சேரியில் நடைபெற்ற அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் பேசிய O பன்னீர்செல்வம் AK போஸ் 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய அதிமுகவினர் பாடுபட வேண்டும் என்றும் தெரிவித்தார். இந்த தேர்தலை பொறுத்தமட்டில் இதுவரை நடந்த சட்டமன்ற வரலாற்றிலே நடைபெற்ற தேர்தல்களை காட்டிலும் குறைந்தபட்சம் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவதற்கான அடிப்படை ஆரம்பங்களை எல்லாம் நீங்கள் ஆற்றிட வேண்டும் என்றும் அந்த மகத்தான வெற்றியை மாபெரும் வெற்றியை மாண்புமிகு அம்மாவுடைய திருக்கரங்களில் தருகின்ற கரங்களாக உங்களுடைய கரங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே AK போஸை ஆதரித்த அதிமுக செய்தி தொடர்பாளர் CR சரஸ்வதி, தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின், வருவாய்த்துறை அமைச்சர் RV உதயகுமார், கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் K ராஜு, அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய CR சரஸ்வதி, தமிழகத்தை ஆள வேண்டும் என்ற திமுகவின் கனவு இனி ஒருபோதும் நினைவாகாது என்று தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் திருநகர் பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். தன்னை வெற்றி பெறச் செய்தால் அடிப்படை வசதிகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வேன் என்று மக்களிடம் அவர் உறுதியளித்தார். பிரச்சாரத்திற்கு வந்தபோது இப்பகுதி மக்கள் மாவிளக்கு ஆரத்தி எடுத்து சரவணனை வரவேற்றனர். தஞ்சை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் M ரெங்கசாமியை ஆதரித்து தஞ்சை வல்லம் பகுதி கடைவீதி வழியாக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், தமிழக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ், தலைமை கழக பேச்சாளர் நிர்மலா பிரியசாமி உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஓம் சக்தி சேகருக்கு ஆதரவாக தமிழக அமைச்சர் CV சண்முகம், அனிதா குப்புசாமி உள்ளிட்டோர் பிரச்சாரம் மேற்கொண்டனர். அனிதா குப்புசாமி பாட்டு பாடி தனது கருத்துக்களை மக்களிடம் பதிவு செய்தார். சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமானார் வெத்தம்மவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்சங்கட்டி கொத்தமல்லி பாத்தி கட்டி கொடிக்கு கொடி குஞ்சங்கட்டி கோமானார் வெத்தம்மவ அண்ண பொண்ணு நடைய நீ கொடிக்கு கொடி குந்தலாம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக களம் இறங்கியுள்ள அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமிக்காக தமிழக முன்னாள் அமைச்சரும் விழுப்புரம் மாவட்ட திமுக செயலாளருமான பொன்முடி வாக்கு சேகரித்தார். அப்போது செய்தியாளரிடம் பேசிய பொன்முடி, முதல்வர் நாராயணசாமியின் வெற்றியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற அதிமுக சதி செய்கிறது எனவும் தெரிவித்தார். அவர் என்ன சதி செய்தாலும் முதல்வர் நாராயணசாமியை வெற்றி பெறுவார் என்றும் அவர் தெரிவித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியை பொறுத்தவரையில் முதலமைச்சராக இருக்கிற காங்கிரஸ் வேட்பாளர் நாராயணசாமி அவர்கள் மிக பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்ட ஒன்று. அந்த வெற்றியை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அராஜகத்திலே அதிமுகவை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அவர்களுக்கே தெரியும். குறைந்தபட்சம் டெபாசிட்டாவது வாங்க வேண்டும் என்ற முயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்காக கலவரத்தை தூண்டுவதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் முத்துவை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதிமுக அரசின் நிர்வாக சீர்கேட்டால் தமிழகம் பின்தங்கியிருப்பதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். தொழில்துறை, கல்வித்துறை, விவசாயத்துறை எல்லா துறையிலுமே இன்னைக்கு தமிழ்நாடு மிகவும் பின்தங்கிய மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு. அதற்கு காரணம் மக்களாகிய நீங்கள் என்பது நல்ல மனசுல பதிய வைங்க. உங்களுக்கு கிடைச்ச அந்த வாக்குகள் மூலம் தான் நீங்க மாற்றத்தை தரணும்.